பெங்களூருவின் ஆனேக்கல் பகுதியைச் சேர்ந்த ஷங்கர் என்பவருக்கும் மானசா என்ற பெண்ணுக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று 3 வயதில் குழந்தை உள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்த ஷங்கர் கடந்த வாரம் இரவு பணிக்கு சென்றுள்ளார். காலையில் தான் வருவேன் என மனைவியிடம் ஷங்கர் கூறிச் சென்ற நிலையில் திடீரென வேலை பாதியில் முடிந்துவிடவே அதிகாலையில் வீடு திரும்பியுள்ளார் ஷங்கர். அப்போது மனைவி மானசா வேறொரு நபருடன் வீட்டில் தனிமையில் இருப்பதை பார்த்து ஆத்திரமடைந்துள்ளார். தனது மனைவியுடன் இருந்த நபரை விரட்டி பிடிக்க முயன்றபோது அவர் தப்பி ஓடிவிட்டதால் மனைவியிடம் சண்டையிட்டுள்ளார் ஷங்கர். இருப்பினும் தனது கள்ள காதலை தொடர்ந்த மானசா கணவன் சொல் பேச்சை கேட்காமல் தகாத உறவை தொடர்ந்துள்ளார். ஒரு கட்டத்தில் குழந்தையுடன் கணவனை விட்டு பிரிந்து சென்ற மானசா கணவனை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என முடிவு செய்து அவ்வப்போது அவரது வீட்டிற்கு சென்று தொந்தரவு செய்து வந்துள்ளார். பொறுமையாக இருந்து பார்த்த ஷங்கர் ஒரு கட்டத்தில் பொறுமையின் எல்லை மீறவே அரிவாளை எடுத்து மனைவியின் கழுத்தில் ஓங்கி வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் நிலைகுலைந்த மானசா கீழே விழவே மனதில் அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் ஒரு சேர பொங்கி எழுந்தது போல் தலையை தனியாக வெட்டி எடுத்துள்ளார் ஷங்கர். தனது மனைவியின் தலையை பைக்கின் முன்பக்கம் வைத்துக் கொண்டு சூரியநகர் காவல் நிலையத்திற்கு சென்ற ஷங்கர் நடந்த சம்பவத்தை கூறி சரணடைந்தார். விசாரணையில் மானசாவுடன் தகாத உறவில் இருந்த அந்த நபர் முகில் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மானசாவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகாத உறவின் விளைவால் தாய் உயிரை இழக்க தந்தை வாழ்க்கையை இழக்க ஏதுமறியா பிஞ்சு குழந்தை தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.